பெருமாள் முருகன் சிறுகதைகள். மாப்புக் குடுக்கோணன் சாமி. வாசிப்பது சந்தீப். ஊர் முழுக்கச் சாக்குருவியின் ஓலம். ஒரு மாதத்திற்குள் இது 6வது சாவு. மாக்காட்டுச் செங்கான் கட்டுத்தரையில் தொடங்கி ஒவ்வொன்றாக பரவி மணக்காட்டு ராமசாமி காடு வரை வந்துவிட்டது. அரக்கத் தவளையின் தாவல் போலச் சாக்காடு. ராமசாமி பெண்டாட்டி பூவாய் வைத்து ஒப்பாரி இருளைக் கிழித்துக் கொண்டு போயிற்று. துக்கம் ஒவ்வொரு வீட்டுக் கதவின் முன்னும் நாயாய் முடங்கிப் படுத்துக் கொண்டு ஊளையிட்டது. சாக்காட்டின் அடுத்த தாவல் தம் வீட்டுக்குள்ளாக இருக்குமோ என்னும் கலக்கம் எல்லாரிடத்திலும் இருந்தது. பொழுது சாய்ந்த வேளையில் நடந்ததால் ஒரு எட்டி போய் விசாரித்துவிட்டு வரலாம் என்று அந்த முன்னிரவிலேயே கையில் லாந்தரை எடுத்துக் கொண்டு போனார்கள். பூவாயின் விரித்த தலையும் அழுத கண்களும் அரற்றும் வாயும் யாரையும் கலங்கச் செய்துவிடும். இடையிடையே மாரில் படார்படாரென்று அடித்துக் கொண்டு கீழே புரண்டு கதறினாள். கன்று ஈனி 1 மாதம்தான் இருக்கும். காளைக்கன்று என்பதால் வயிறு முட்டப்பால் குடிக்கவிட்டு வளர்த்தார்கள். வேலைக்குத் தோதாக இந்தக் கன்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சுழி சுத்தம். இன்னும் தலை குனிந்து ஒரு புல்லை கடித்து பார்க்கவில்லை கன்று. பால் குடிக்கும் தினவில் மண்ணை ருசிக்க ஆரம்பித்துவிட்டது. மண் தின்ன விடாமல் வாய்க்கூடை போட்டு காடு முழுக்க குதித்தோட விட்டிருந்தார்கள். பொழுது கிளம்பும் வேளையில் எகிரித் துள்ளி ஓடும் அதன் ஆர்ப்பாட்டம் தாங்க முடியவில்லை. துள்ளிக் குதித்தால்தான் கால் வலுவாகும். கன்னுக்குட்டியா குதிரையா இது? இப்படி புழுதி கிளப்புது என்று கேட்டவர்களிடம் எப்ப சாப்பையாவா எங்கன்னுக்குட்டிய வளப்பன் என்றார் அவர். இப்போது அது தாயைத் தேடி வருவரென்று கத்திய வண்ணம் இருந்தது. கன்றுக்குப் போக 2 நேரமும் 3-4 படி பால் பீச்சலாம். மாடு வேலைக்கும் சளைத்ததல்ல. கன்று கொஞ்சம் பெரிதானதும் ஏரில் பூட்டினாலும் வண்டியில் கட்டினாலும் சுணங்காமல் போகும். விலையும் கொஞ்சமா? விற்றால் தாராளமாக 1 பவுன் வாங்கலாம். அப்புறம் பூவாய்க்கு வருத்தம் இல்லாமலா இருக்கும்? புருஷனையே வாரிக் கொடுத்துவிட்டவள் போல மாய்ந்து அழுதாள். கேட்கப் போகும் யாரும் ஒரு வார்த்தை பேச முடியவில்லை. தொடங்குவதற்குள் அவளுக்கு கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. வீட்டு வாசலில் கட்டில்களிலும் அங்கங்கே ஓரம்பாரம் போட்டிருந்த கற்களிலும் உட்கார்ந்திருந்த ஆம்பளைகளைப் பார்க்க இழவு வீட்டின் சாயல் முழுதாக தெரிந்தது. சுடரை இறக்கிவிட்டு வைத்திருந்த 10-15 லாந்தர்கள் மின்மினிகளாய் விழுந்தன. யாருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஊருக்கு ஏதோ சாபம் என்றார்கள். 1 மாதத்திற்கு முன் ஊருக்குள் வந்து போன குடுகுடுப்பைக்காரன் ஏவலாக இருக்கும் என்றும் சொன்னார்கள். சுடுகாட்டுக்குப் போய்விட்டு நடுச்சாமத்தில் வந்து வீடுகளுக்கு குறி சொன்ன அவன் மறுநாள் பகலில் வந்து சில வீடுகளில் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னான். கையில் காசில்லாத கானல் காலம் என்பதால் யாரும் அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை. அதனால் அவன் ஏதும் செய்திருக்கக்கூடும். தை மாசியில் அவன் வந்திருந்தால் தவச மூட்டையை வண்டி வைத்துத்தான் கொண்டு போக வேண்டியிருந்திருக்கும். விருங்கியோடு திரும்பும் அவமானத்தில் எதை இங்கே விட்டுவிட்டு போனானோ? மாடுகளுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் கைவசம் வைத்தியம் வைத்திருக்கும் பன்னாட்டுப் பாட்டாராலேயே இதைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரிடமிருந்த வாகடச்சுவடிகளை இரவு முழுக்க உட்கார்ந்து மண்விளக்கு வெளிச்சத்தில் கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டுக்கொண்டு படித்துப் பார்த்துவிட்டார். அவருக்கு தெரிந்தவர்களிடம் போய் விசாரித்துப் பார்த்தார். சுவடி இருந்த வீடுகளில் அதை படிப்பதற்காகவே இரவு தங்கல் போட்டார். அகல் வெளிச்சத்தில் சுவடியை பிரித்தால்தான் அதில் சொல்லியிருக்கும் விஷயங்கள் பலிக்கும் என்பதால் அந்த முறை மாறாமல் எழுத்தெண்ணி வரி வரியாகப் படித்தார். இப்படிப்பட்ட நோய் என்று எதுவுமில்லை. இதுகாலம் வரை வராத புதுநோய் ஒன்றும் உண்டா? 1000 வருஷம் வாழ்ந்து பார்த்தவர்களுக்கு தெரியாததா? எல்லாவற்றையும் கண்டுபிடித்து முன்பே சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்தக் குறிப்புகளை புரிந்து கொண்டால் போதும் என்பார். அவரே கைவரித்த பின் காரணத்தை எங்கே போய் தேடுவது? தெய்வக் குற்றம் தவிர வேறென்ன இருக்க முடியும்? எந்தக் காலத்திலும் காணாத கண்காட்சியாக இப்படி நடக்கிறது. செங்கான் வீட்டு மாட்டில் சாயங்காலம் பால் பீச்சிக் கொண்டிருந்த போது அதன் பின்னங்கால் தொடைகள் 2ம் வெடவெடவென்று நடுங்கின. மாடுதான் ஏதோ திருகல் செய்கிறது என்று நினைத்து அவர் அதட்டினார். ஈத்து மாட்டுக்கு இன்னுமா மடிக்கூச்சம்? ஆனால் கால்கள் நடுங்க நடுங்க அதன் வாயில் நுரை தள்ளியது.
5 நிமிட நேரமாகியிருக்கும். என்ன ஏதென்று நிதானிப்பதற்குள் ம்மா என்று பரிதாபமான ஒரே கத்தலிட்டு கீழே படாரெனச் சாய்ந்தது. உடனே கண்கள் நிலைகுத்திவிட்டன. பெரிய உருவம் கீழே விழுந்த அதிர்வில் உடல் கொஞ்ச நேரம் அசைந்து கொண்டிருந்ததே தவிர உயிர் முதலிலேயே பிரிந்துவிட்டது. மாட்டுக்கு நோய் பீடித்து 1-2 நாட்கள் பண்டிதம் பார்த்து சலித்து கைவிட்டு போயிருந்தால் ஆசுவாசமாக இருந்திருக்கும். நின்ற நிலையில் துள்ளத் துடிக்க விழுந்து மாய்வதைத் தாங்க இயலவில்லை. ஆள்குடிக்குச் சொல்லிவிட்டதும் அவர்கள் கூட்டமாக வந்து வண்டியில் தூக்கிப் போட்டுக் கொண்டு போனார்கள். வடக்கயிற்றை மாட்டின் உடல் முழுக்க வரிந்து கட்டித்தான் வண்டியில் ஏற்ற வேண்டியிருந்தது. வண்டியே பெரும்பாரம் ஏற்றியது போல் நிறைந்திருந்தது. விட்டிருந்தால் காட்டுக்குள்ளேயே ஒரு பக்கம் போட்டு அறுத்து தோலுரித்து கரிக்கூரோடு போயிருப்பார்கள். பால் மாட்டை அது மேய்ந்து திரிந்த காட்டுக்குள்ளேயே அறுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார். மாட்டை விஷம் தீண்டியிருந்தால் உடனே தெரிந்துவிடும். நாக்கை இழுத்து பார்த்து பூச்சி பொட்டு ஒன்னும் இல்லேங்க என்று அவர்கள் குரல் கொடுத்தனர். இப்படியான அவசரச் சாவு விஷம் தீண்டுவதால்தான் வரும். நாக்கு நீலம் பாரித்து கிடப்பதைப் பார்த்ததும் கண்டுபிடித்துவிடலாம். அந்த மாட்டின் தோலை மட்டும் உரித்துக் கொண்டு பெருங்குழிக்குள் போட வேண்டியதுதான். சேராததை தின்று செத்திருந்தால் குடலை வெளியே தள்ளும்போது கண்டுபிடித்துவிடலாம். பொடங்கச் சோளத் தட்டை வயிறு முட்ட மேய்ந்திருந்தால் பிழைப்பது கஷ்டம். காடு முழுக்க வெயில் அலையோடி கிடக்கும் வேனலில் பொடங்கச் சோளத்தட்டுக்கு எங்கே போவது? கயிற்றை அவிழ்த்து இழுத்தால்தான் கட்டுத்தரை விட்டு நகரும் மாடு அது. சிறு பொண்டில் கயிற்றை சிக்க வைத்து விட்டாலும் அப்படியே நிற்கும். அது எந்த ஊருக்குப் போய் மேய்ந்து வந்திருக்கும்? மாட்டுக்கு எந்த நோயும் வந்த மாதிரி தெரியவில்லை. அதன் ஈரல் தளதளவென்று இருந்தது. அடுத்த நாள் காலையில் அவர்கள் வந்து ஒன்னுமே கண்டுபிடிக்க முடியலேங்க சாமி என்று சொன்னபோது துக்கம் அதிகமாயிற்று. காத்து கருப்பு அடித்திருக்கும் எனச் சமாதானம் கொண்டு அதை மறப்பதற்கு முன் அடுத்தது நடந்தது. வடகாட்டுச் சின்னான் மாடு. அதுவும் அதே மாதிரிதான். செம்மண்காடு, ஓட்டுக்காடு, சரக்காடு என்று தாவி இப்போது மணற்காட்டில் வந்து நிற்கிறது. எப்போதும் போல நன்றாக இருக்கும் மாடு திடுமென பின்னங்கால்கள் நடுங்க வாயில் நுரைத்து ஒரே கேவலோடு படாரென விழுந்து செத்துப்போகும். வாரத்திற்கு 2 மாடு இப்படிப் போனால் ஊரில் மாடு வைத்து பண்ணையம் செய்ய முடியுமா? பால் மாடுகளுக்குத்தான் இப்படி நேர்கிறது என்றதும் சிலர் உடனே சந்தைக்குக் கொண்டு போய் விற்றார்கள். தொடர்ந்து மாடுகள் இறப்பது சுற்று வட்டாரம் எல்லாம் பரவியதால் அடிமாட்டு விலைக்குத்தான் கேட்டார்கள். நூதனமான நோய் ஏதாவது பீடித்திருந்து அதை வாங்கிக் கொண்டு போய் மற்ற ஊர்களுக்கும் பரவிவிட்டால் என்ன செய்வது என்னும் பயம் எல்லாருக்கும் இருந்தது. ஊருக்கே சாந்தி செய்யவும் நேர்த்திக் கடன்கள் நிறைவேற்றவும் பொதுப் பணத்திலிருந்து செலவு செய்தும் சாவு நின்றபாடில்லை. இதற்கு மேலும் செய்ய ஏதுமில்லை. கோயில் திருவிழா இந்த வருஷத்திலிருந்து கொண்டாடலாம் என வேறுபாடுகளை எல்லாம் மறந்து முடிவு செய்தார்கள். மாடு செத்த வீட்டின் முன்னால் போய் துக்கம் கேட்டு உட்கார்ந்திருப்பதைத் தவிர ஒன்றும் செய்ய முடியவில்லை. மாட்டுக்கு நோய் வருவதை முன்கூட்டியே அறிய முடிந்தால் ஏதாவது செய்யலாம். ஒரு அறிகுறியும் இல்லை. வந்த நிமிஷமே வாரிக் கொண்டு போகும் நோய்க்கு எந்தப் பண்டிதத்தை பார்ப்பது? ராமசாமி பெண்டாட்டி பூவாயின் கதறல் தாங்க முடியாத ஊர் தலைவர், எதுக்கப்பா இப்படி கத்துது பிள்ளை? ஊருல இது 6வது. உங்க ஒருத்தருக்கா துக்கம்? எப்ப வருமோ எப்படி வருமோன்னு ஊரே கடந்து தவிக்குது. கத்தி கத்தி இந்த பிள்ளைக்கு என்னாச்சும் வந்தரப் போவதப்பா. அங்க நிக்கற பொம்பளைங்கெல்லாம் என்ன செய்யறீங்க? ஆத்துங்கம்மா. வாய பாத்திக்கிட்டு இருந்தா ஆச்சா என்று சத்தம் போட்டார். உங்களுக்கென்ன ஆம்பளைங்க நாயம் பேசி தீத்துக்குவீங்க? பொம்பளைங்க அழுதுதான தீக்கோணும் என்று வந்த பதில் அவரை முகம் சுழிக்கச் செய்தது. பேச்சுக்கு மறுபேச்சு பேசறதுக்கு குறையில்ல என்று சீறினார். பெண்கள் பக்கம் முணுமுணுப்பு மட்டும் நிலைத்தது. அப்போது இருளுக்குள்ளிருந்து வந்த வேட்டுக்காட்டான் நிறைந்திருந்த வாசலை பார்த்து, இங்க எழவு ஊடா கிடக்குது, அங்க கும்மாளம் நடக்குது என்றான். திண்ணையின் ஓரத்தில் உட்கார்ந்தவனை பார்த்து என்னடா சொல்ற என்றார் ஊர் தலைவர். அவன் ஆழ்கொடி வளவில் நடக்கும் விஷயத்தைப் பற்றிச் சொன்னான். கறி போடும் நாளில் அந்த வளவு திருவிழா போலத்தானிருக்கும்.
பண்ணையத்து வேலைக்கு வருபவர்கள் கூட அவசரமாக வந்து பேருக்கு கொஞ்ச நேரம் செய்துவிட்டு ஓடிவிடுவார்கள். இரவிலே கறி போட்டால் கொண்டாட்டம் இன்னும் மிகுதியாகும். தீப்பந்த வெளிச்சத்தில் மாட்டை அறுத்து கறி வெட்டி கூறு பிரிக்கும் வேலை மும்மரமாக நடக்கும். சாந்து அரைத்து வைத்துக் கொண்டு பெண்கள் உட்கார்ந்திருப்பார்கள். கறியை கலக்கி அடுப்பில் வைத்ததும் தொடங்கும் குடி வெகுநேரம் நடக்கும். சண்டையும் சச்சரவும் வெடிக்கும். ஓரிரு நிமிஷத்தில் சரியாகிவிடும். காக்கா கூட்டமப்பா அது. ஒன்னு சேர்ந்திருச்சுன்னா கராமுராதான். நம்பளாட்டம் திக்காலுக்கு ஒன்னா கிடந்தா எப்படி ஒருத்தரு பேசறது இன்னொருத்தருக்கு கேட்கோனுமின்னா கூட கூவோனும் என்று ஊர் தலைவர் சொல்வார். 3 வாரங்களில் 6வது மாடு. ஒவ்வொன்றும் பெருத்த உடல். பால் மாடுகளுக்கான கவனிப்பில் செழித்திருந்த கறி அந்த வளவு முழுவதற்கும் தாராளமாக கிடைத்தது. வீடு எண்ணிக் கறியை பிரித்தும் கொள்வார்கள். ஆள் எண்ணிக்கைக்கும் சலுகை உண்டு. தோல் மட்டும் வளவு பொதுவுக்குச் சேரும். அந்த வளவு பக்கம் ஏதோ வேலையாகப் போன வேட்டுக்காட்டான் அந்த ஆரவாரத்தைக் கண்டு வந்திருந்தான். அவன் சொன்னான், ஓடொன்னுக்கு கறி ஒவ்வொரு சட்டி வரும். அத்தனையும் ஒரே நாள்ல எப்படி திங்க முடியும்? நாளைக்கு போய் பாருங்க, எல்லா வீட்டு வாசல்லையும் கறிய கோத்து தொங்க விட்டிருப்பாங்க. உப்பு கண்டம் போட்டு எடுத்து வெச்சிக்கிட்டு தினமும் கறி குழம்புதான், கடிச்சிக்க கறியச் சுட்டு எடுத்துக்கறாங்கப்பா. குழந்தைங்களுக்கு பண்டமே இப்ப கறிதான் மாப்ள. நம்மளுக்கு வவுத்து வலி, அவங்களுக்கு ராசபோகம். அவங்கள அப்படி படைச்சிருக்கிறான் ஆண்டவன் என்ற ராமசாமியின் குரலில் பெருந்துக்கம் ஏறியிருந்தது. இன்னைக்கு கூட மாடு சாவறதுக்கு கொஞ்ச மின்னாலதான வந்து மாட்டுக்கு தட்டள்ளி போட்டுட்டு பால் மாட்ட நல்லா கவனிங்க சாமின்னு சொல்லிட்டு போனான் கந்தன். அட சாமி, அப்பேற்பட்ட மாட்டக் கோத்து போட்டு திங்க எப்டிடா மனசு வந்துச்சிட்டு என்று பூவாயி கூவி ஒப்பாரி வைத்தாள். இந்த ஆளுவ நாயத்த கொஞ்சம் ஓசிக்கோனு மாட்டம் இருக்குதுங்க. கந்தன் வந்தானாமா, தட்டள்ளி போட்டானாமா, சொன்னானாமா, போனானாமா, ஏதோ கதையாட்டெல்லாம் இருக்குது. அவனென்ன இவங்கூட்டுக்கு பண்ணையம் கட்டறவனா, ஆளுக்காரனா? அவனுக்கென்ன அக்கற மசிறு முத்தான் சொல்ல எல்லாருக்கும் சரி என்றே பட்டது. கறிக்கு ஆசைப்பட்டு அவன்தான் மாட்டுக்கு என்னமோ செஞ்சிருக்கறானப்பா என்று ஒரு குரல் ஓங்கி ஒலித்தது. செங்கான் தன் மாடு செத்து அன்றைக்கு ஆழ்கார ராமன் கட்டுத்தரைக்கு வந்து போனதாய் ஞாபகப்படுத்திச் சொன்னார். தன் மாடு செத்து அன்றைக்கு ஆழ்காரக் குப்பன் வந்து போன மாதிரி இருக்கிறது என்று மாரப்பன் சொன்னான். 6 கட்டுத்தரைக்குமே ஆட்கள் வந்து போயிருந்தது தெரிந்தது. அதில் சிலர் பண்ணையம் கட்டுபவர்களாகவும் இருந்தனர். அவங்க எப்பவுமே கட்டுத்தரைக்கு வந்து போறவங்க தானப்பா என்று வேலப்பன் சொன்ன சொல் கூட்டத்தில் ஈடுபடவில்லை. கட்டுத்தரைக்கு அவர்கள் வந்து போன கொஞ்ச நேரத்தில்தான் எல்லா மாடுகளும் செத்திருந்தன. மாட்டுக்குச் சேராத தழையைக் கொடுத்திருக்கக்கூடும். செய்வனைப் பொருள் எதையாவது தீவனத்திற்குள் கலந்து வைத்திருக்கலாம். சிலருக்கு மந்திரமே தெரியும். சாமியாடுபவர்களும் உண்டு. அவர்கள்தான் மாட்டுக்கு என்னவோ செய்திருக்கிறார்கள். செத்த மாட்டை கறி போட்டு கூறு பிரிக்கும் முன் ஆள் வந்து மாடு என்ன காரணத்தால் செத்திருக்கிறது என்று சொல்லிப் போவான். இந்த மாடுகள் செத்ததற்கு மறுநாள் மெதுவாக வந்து ஒன்னும் தெரியலேங்க என்று சாவகாசமாகச் சொல்கிறார்கள். ஏதோ வருஷத்திற்கு 1-2 மாடுகள் இப்படி கிடைக்கும். 1 மாதம் 2 மாதத்திற்கு ஒருமுறை சந்தைக்குப் போய் வயிறு காய்ந்து கிடக்கும் கன்றுக்குட்டியை பிடித்து வந்து கறி போட்டால் ஒவ்வொரு வீட்டிலும் சட்டியே தின்றுவிடும். கரண்டியை போட்டு வழித்தெடுக்க எடுக்கச் சாறுதான் வரும். சாற்றுக்கென்ன, தண்ணீரை எவ்வளவு வேண்டுமானாலும் ஊற்றலாம். அப்படி காய்ந்து கிடந்தவர்கள் தொடர்ந்து கறி தின்ன ஏற்பாடு செய்த வேலைதான் இது என்று பேச்சு வேகமாக எழுந்தது. 1 மாதத்திற்கு முன்னால் ராமன் பையன் ராசு செங்கான் காட்டு கிணற்றில் ஆள் இல்லாதபோது இறங்கி நீச்சல் அடித்துவிட்டான். அவனைப் பிடித்த செங்கான் கையையும் காலையும் கட்டிச் சாட்டை வாரால் விளாசித் தள்ளினார். செத்துத் தொலையப் போகிறான் என்று கட்டை அவிழ்த்துவிட்டதும் கன்றுக்குட்டி போல துள்ளி எழுந்தோடிய அவன், டே செங்கான், என்னைய அடிச்சிட்ட இல்ல, உன்னையப் பாத்துக்கரண்டா என்று கத்திக்கொண்டே ஓடிப்போனான். அப்போது ஊரை விட்டு ஓடியவன்தான். இதுவரைக்கும் வரவில்லை.
அவன் அப்பனும் அம்மாளும் வந்து அழுதார்கள். அவந்தல ஊருக்குள்ளே தெரிஞ்சா வெட்டி பலி போட்டிருவன் என்று அவர் விரட்டி அனுப்பினார். அவன் ராத்திரியில் வந்து தலை காட்டாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்துவிட்டு போகிறான் என்றும் பேச்சு வந்தது. அவன்தான் பழி வாங்க ஏதோ கள்ளத்தனம் செய்கிறான். இத்தனை காலமாக இல்லாத புதுநோய் திடீரென்று எங்கிருந்து முளைத்து வரும்? எழுதி வைத்த ஏட்டில் கூட இல்லாத நோயை யார் உற்பத்தி பண்ண முடியும்? உயிரோடு திரியும் பால் மாட்டைக் கறி தின்னக் கொல்வார்களா? நெஞ்சில் இரக்கம் உள்ளவர் செய்யும் காரியமா? உடனே அவர்களைக் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் என்று தீர்மானமாயிற்று. ஆள் விட்டு அழைத்து விசாரிக்க இது என்ன வெற்றிலை பாக்கு வியாபாரமா? சப்புக் கொட்டிக் கொண்டு கருதின்னும் வாய்களின் மேல் 2 போடு போட்டு இழுத்து வந்து விசாரித்தால் உண்மை வரும். ராத்திரியோடு ராத்திரியாய் வந்து போகும் கள்ளன் என்னத்தைக் கொண்டு வந்து தந்தான்? அவன் இப்போது எங்கே? எல்லா கேள்விக்கும் பதில் வேண்டும். முன்னிரவின் இருளில் ஊர் இளவட்டங்கள் முழுக்கச் சாவடி முன் கூடின. எல்லார் கைகளிலும் வலுவான தடிகள். வண்டி முழக்குச்சிகள் சிலர் கைகளிலும் போர் அடிப்பட்டறைக்கு போடும் உருட்டுக் குச்சிகள் சிலரிடமும் பூச்சி பொட்டுக்களை அடிக்கவென வீட்டுச் சுவரோரம் சாய்த்து வைத்திருந்த வேப்பங்கம்புகள் சிலரிடமும் இருந்தன. எந்தத் தடியும் கழுத்து உயரத்திற்குக் குறைவில்லை. சாவடியில் தீப்பந்தங்கள் நாலாபுறமும் வெளிச்சம் பரப்பிக் கொண்டிருந்தன. இளவட்டம் மட்டும் போவது என்று தீர்மானம். ரொம்ப நேரமாகக் கூடாது. உயிர்ச்சேதம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். திரும்பும்போது ஒவ்வொரு தடியின் முன்னாலும் ஒருவனாவது இருக்க வேண்டும். தடிகளோடு இளவட்டங்கள் கிளம்பியதும் கீழ்ப்பக்க பள்ளத்து சரிவில் இருக்கும் ஆழ்குடிவளவிலிருந்து வரும் சத்தத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று சாவடி முழுக்க அமைதியாக இருந்தது. சாவடித் திண்டில் உட்கார்ந்திருந்த ஊர்த்தலைவரும் மற்றவர்களும் ஒருவருக்கொருவர் ஏதும் பேசிக்கொள்ளவில்லை. அங்கங்கே மண்ணில் குழு குழுவாக பெண்களும் குழந்தைகளும் உட்கார்ந்திருந்தார்கள். சில சமயம் குசுகுசுவென பேச்சு கிளம்பி ஊர்த்தலைவர் செருமல் கேட்டு அடங்கியது. தடிகள் நடந்த வழிகளில் நாய்கள் இடைவிடாமல் குரைத்தன. 40-50 வீடுகள் இருந்தாலும் எல்லாம் சின்ன பரப்பளவுக்குள் அடங்கியிருந்தன. தூரத்திலேயே திட்டமிட்டு கொண்டபடி வளவைச் சுற்றி வளைத்தன தடிகள். சின்னச் சீழ்க்கையொலி எல்லா தடிகளும் ஒரே நேரத்தில் வளவுக்குள் இறங்க வழிகாட்டிற்று. எரிந்து கொண்டிருந்த அடுப்பின் மேல் அப்போதுதான் கொதிவரத் தொடங்கிய கரிச்சட்டியை முதலில் தடிகள் உடைத்தெறிந்தன. அடுப்புக்கு முன் உட்கார்ந்திருந்த பெண்களின் கால்களும் முதுகும் அடுத்த இலக்காயின. சாய்ந்த தலைமயிரைச் சுற்றி செருகி இழுத்து அவர்களை கீழே தள்ளிய தடிகள் உடல் முழுவதும் ஆக்கிரமித்தன. குழந்தைகள் ஓரிரு அடிகளில் அலறி ஓடிப்போய் குடிசை மூலைகளில் பயந்து பதுங்கினார்கள். குழந்தைகளின் அழுகையும் பெண்களின் கூக்குரலும் கேட்ட ஆண்கள் குழுவாக குளித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தார்கள். என்ன நடக்கிறதென்று புரியவில்லை. நிழல் உருவங்களாய் தடிகள் வளவு முழுக்க நடமாடுவதை உணர்ந்த சிலர் வளவுக்கு வெளியே பள்ளத்து முள்ளுக்குள்ளும் இருள் செறிந்த வெள்ளாமை காடுகளுக்குள்ளும் ஓடிப் புகுந்தார்கள். தடிகளின் வேகத்திற்கு எதிராக எந்த ஆயுதத்தையும் சட்டெனப் பெற முடியாத இளைஞர்களில் சிலர் கைகளை உயர்த்தி உயர்த்தி தடுத்து மோதியும் பார்த்தார்கள். வயசாளிகள், ஐயா சாமிவளா, என்னையா செஞ்சம்? எதனாலும் மாப்புக் கொடுங்கய்யா, அடிச்சுக் கொல்லாதீங்கய்யா என்று தடிகளின் கால்களைப் பற்றி கெஞ்சி ஒரே உதறலில் தூரப் போய் விழுந்து ஓலக்குரலிட்டு கத்தினார்கள். தடிகளின் வாய்கள் 2 கேள்விகளை முன்வைத்தன. என்னடா செஞ்சீங்க? எங்கடா அவன்? பூடகமான இந்த கேள்விகளுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. பதிலை எதிர்பார்த்து தடிகள் நிற்கவும் இல்லை. ஒரு நிமிஷமும் ஓய்வற்று அவை இயங்கின. முன்னால் இருக்கும் எல்லாவற்றின் மீதும் இறங்கின. அங்கங்கே கட்டியிருந்த 1-2 வெள்ளாடுகளும் கன்றுக்குட்டிகளும் கால் முறிந்து கழுத்தொடிந்து கதறித் துடித்தன. மாட்டெலும்புகளைக் கடித்து ஓய்ந்திருந்த நாய்கள் அஞ்சி வளவை விட்டு ஓடின. பூனைகள் கூரைகளுக்குள் எலிகளாய் பதுங்கின. வீட்டுப் பண்ட பாத்திரங்கள் நொறுங்கின. குடிசைக் கூரைகளின் மேல் ஓங்கித் தட்டிய தட்டலில் காய்ந்திருந்த ஓலைகள் நுணுகிச் சிதைந்து சிதறின. கோழிகள் கூடைகளின் மேலும் சிறு மரங்களின் மேலும் பறந்து ஏறி அபயக் குரல் கொடுத்தன. தடிகளின் வெறி அடங்கிய பாடில்லை. கைக்குச் சிக்கிய ஆண்களின் உடல் முழுவதும் அவை தடிப்புகளாய் இறங்கின.
இரத்த வீச்சம் எங்கும் எழுந்து தடிகளின் கைகள் ஓய்ந்தபோது ஓலம் மட்டுமே எழுந்தது. ஒவ்வொரு தடியின் முன்னும் கைகள் பிணைக்கப்பட்ட ஓர் உருவம். சில தடிகள் தங்கள் சாமர்த்தியம் காரணமாக 2 உருவங்களை முன்னிறுத்தியிருந்தன. ஐயோ சாமி சு என்பதைத் தவிர உருவங்களின் வாய்களில் வார்த்தை எதுவும் வரவில்லை. நடங்கடா என்று உருமிய தடிகள் நெட்டித் தள்ளின. வளவின் நுழைவுப் பகுதி வரை ஓடியும் நடந்தும் ஊர்ந்தும் வந்த பெண்கள் தடிகளின் உருமலுக்கு பயந்து அப்படியே நின்றுவிட்டனர். கைகள் பிணைக்கப்பட்ட உருவங்கள் கூனிக் குறுகி நடந்தன. சில உருவங்கள் கோவணத்தோடு இருந்தன. சில உருவங்கள் முழு மொட்டைக்கட்டை. நெட்டித் தள்ளிச் செல்லும் தடிகளை முட்களுக்குள்ளும் புதர்களுக்குள்ளும் மறைந்திருந்த கண்கள் அச்சத்தோடு பார்த்தன. என்ன காரணம் என்று ஒருவருக்கும் புரியவில்லை. ஊர்ச்சாவடியின் முன் தள்ளப்பட்ட உருவங்கள் கேவி அழுதன. வலி தாழாமல் துடித்த உடல்கள் தம் பாதையை அழுகையால் மட்டுமே வெளிப்படுத்த முடிந்தது. மொட்டைக்கட்டை உருவங்கள் தம்மை மறைத்துக் கொள்ள மிகவும் முயன்று கூட்டத்தின் நடுவே நுழைந்து கொண்டன. சுற்றிலும் தடிகள் அதட்டியபடி நின்றன. சில சமயம் நீண்ட தடிகள் விலா எலும்புகளைக் குத்தின. சாவடியின் மையத்தில் உட்கார்ந்திருந்த ஓர் தலைவர் இப்போது விசாரணையைத் தொடங்கினார். என்னடா செஞ்சீங்க? ஒரே கேள்வி. ஒண்ணுமே செய்யலையே சாமி சு என்று அழுகையினோடே குழறியது ஓர் உருவம். உடனே அதன் பின்னாலிருந்து நீண்ட தடி முதுகில் குத்தி ஒண்ணுமே செய்யலையா என்று உருமியது. எங்கடா அவன்? இந்த கேள்விக்கும் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. எவன் என்று திருப்பிக் கேள்வி கேட்கவும் முடியாது. தெரியலையே சாமி என்ற உருவத்தின் காலில் பட்டென்று தடி பாய்ந்ததும் ஐயோ எனக் குறுகிச் சாய்ந்தது உருவம். எந்தப் பதிலும் சொல்லாமல் மெளனம் காப்பதுதான் சரியானது என்பதை உணர்ந்த சில உருவங்கள் தலை குனிந்தபடி நின்றனரே தவிர வாய் திறக்கவில்லை. என்னடா செஞ்சீங்க? மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வி. வட்டத்திற்கு வெளியே நின்றிருந்த பெண் குரல் ஒன்று இப்படி கேட்டா சொல்லுவானுங்களா? கையக்கால முறிச்சு போட்டு கேளுங்க என்றது. தாயோலி ராசு எங்கடா? என்று தலைவருக்கு அருகிலிருந்த ஆள் கேட்டதும் அவனுக்காகத்தான் இந்த விசாரணை என்று புரிந்து கொண்ட என்று ஒரு சேரக் கத்தின. மாட்டுக்கு வெக்க என்ன மருந்துடா கொடுத்தான் என்று கேள்வி இன்னும் கொஞ்சம் விளக்கமானதும் இல்லையே சாமி என்று கத்திய உருவங்கள் ஒரு சேரப் படிக்கடையாக மண்ணில் விழுந்தன. அவற்றின் கைகள் கூப்பி நின்றன. ஒன்னும் தெரியாது சாமி. மாப்புக் கொடுக்கோணும் சாமி சு என்று அவை இறைஞ்சத் தொடங்கின. உருவங்கள் அவனப் பாக்கலையே சாமி. காலச்சுவடு செப்டம்பர் 2011. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.